ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் போட்டு 4 நாள் ஆச்சு. ஏன்னா அதில் எந்த கதையுமே இல்லை அப்படின்றனால தான் என்னால் ரிவ்யூவே போட முடியல கைஸ். ஸோ வீரா சீரியல் இப்போ ப்ரோமோ இன்னைக்கு வந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம எல்லாமே பேசிடலாம். அப்புறம் இன்னைக்கு தான் இப்போ தான் எபிசோடு முடிஞ்சது. ஸோ அதை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னப்பா லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க? லைக்கை போடுங்கப்பா, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. இப்படி இருந்தீங்கன்னா எப்படிப்பா? ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்க. அப்பதானே ஃபர்தரா நம்ம வீடியோ போடுறதுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். லைக்கும் வரல, சப்ஸ்கிரைபும் வரலன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ போடுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சேனல் அப்படியே ஒரு பூட்டை போட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, நம்ம சப்ஸ்கிரைபர் எதிர்பார்ப்பாங்களே, நம்மள வியூவர்ஸ் எதிர்பார்ப்பாங்களேன்னு சொல்லி நம்ம கண்ணை முழிச்சு நாடகங்களை பார்த்து நம்ம ரிவ்யூ போட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சரி, ஓகே கைஸ். சரி, வீரா சீரியல் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அஸ் யூஷுவல் எப்பயும் போலதான் கைஸ். அந்த ஒரே ஒரு காரணத்தை, ஒரே ஒரு கண்டென்ட்டை வச்சுதான் இந்த வீரா சீரியலை ஓட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். 5-6 வருஷம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட் கேஸை வச்சு இவ்வளவு தூரம் இந்த நாடகத்தை இழுக்கிறது வேஸ்ட். உண்மையிலே வீரா சீரியல் வேஸ்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா நடிக்கிற பொண்ணு அந்த ஹீரோயின், அந்த வில்லியா நடிக்கிறா பாருங்க, அவளும் நல்ல ஆக்டர். 2 பேர்த்தையும் அதுக்கப்புறமேட்டு இல்லாம இந்த வள்ளியா நடிக்கிறாங்க பாருங்க, அவங்களும் சூப்பர் ஆக்டர். எல்லாத்தையும் கொண்டு போய் மொக்க பண்ணி வச்சிருக்காங்க இந்த நாடகத்துல. ரொம்ப மொக்க பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சப்ப மேட்ரு, சரிங்களா? ஒரு சப்ப மேட்ரை வச்சுக்கிட்டு இந்த நாடகத்தை 5-6 வருஷம் ஓட்டி நம்மளை கழுத்தறுக்க போறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஓயாம இந்த ஆக்சிடென்ட் கேஸை எடுப்பாங்களாமா, திருப்பி மூடுவாங்களாமா, திருப்பி ஓபன் பண்ணுவாங்களாமா, திருப்பி எடுப்பாங்களாமா. என்னடா நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? ரொம்ப கேவலமா இருக்குடா, ரொம்ப கேவலமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது யாரு, நம்ம கார்த்திக். கார்த்திக் வந்து நீ எது கவலைப்படாத, நான் உனக்கு அண்ணனா இருந்து எல்லாமே பண்றேன்னு சொல்றாரு. அது ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம யாரு, ராகவன், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க வீட்டுல. அவரைத்தான் சொல்றோம். வீரா வந்து தைரியமான பொண்ணு, அவளுக்குலாம் யார் துணைக்கெல்லாம் வேண்டாம்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கிறான். அதான் வீரா அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு உனக்காக அங்க ஒருத்தன் வாழ்க்கையவே இழந்துட்டு உட்காந்துருக்கான், நீ என்னடானா இப்படி இருந்து பண்ணிட்டு இருக்கையா, இது எப்படிதான் இப்படிலாம் இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காப்ல. உடனே வந்து கோர்ட் சீன் காமிக்கிறாங்க. கோர்ட்ல வந்து வீரா சொன்ன மாதிரியே மாறன்னு சொல்லிடுறாப்ல. அப்புறம் வெளியில வந்து வக்கீல அடிச்சு பத்திட்டான் வீரா. அப்புறம் இங்க என்ன நடக்குது, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க வீராக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து கண்மணிக்கும் வீராக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, நான் மாறனை வந்து அந்த ஜெயில வந்து ரவுடி ஏதோ தூங்கிட்டு இருப்பான் மாறன், அது செல்ல காமிங்க, மாறன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வீராட்ட காமிக்கிறாப்ல. அதாவது நான் எனக்கு ஒண்ணு புரியல கைஸ். அவ வந்து அக்கா காரியாமா, இவ தங்கச்சி காரியாமா. அக்கா ரவுடியெல்லாம் வச்சு பழகிட்டு இருக்காளே, உனக்கு இந்த மாதிரி ரவுடியெல்லாம் எப்படி பழக்கமாச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்கலாம்ல. அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. உம்மனா கொட்டையாட்ட நின்றுட்டு இருக்கிறா நம்ம வீரா. எப்படி நீ இந்த மாதிரி ரவுடிகளோட எல்லாம் உனக்கு பழக்கமாச்சு அப்படின்னு கேட்கலாம்ல. கேவலமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியராஜன் சார் வந்து இன்னைக்கு ப்ரோமோ வந்துச்சு, நான் பார்த்தேன். பாண்டியராஜன் சார் வந்து நீதிபதியா வர்றாரு. ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் தான் கதை வந்து கொஞ்சம் காமெடியா போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து சூப்பரா பண்ணுவாரு எல்லாமே. சினிமாலையும் சரி, நாடகங்களையும் சரி பக்காவா பண்ணுவாரு. எனக்கு பாண்டியராஜன் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ வீரா தான் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்த போறதா சொல்றாங்க. வக்கீலா வந்து இறங்க போறாங்களாமா. ஆனா உனா ஜீ தமிழ்ல தானே கேஸ் நடக்கும். புருஷனை கொண்டு போய் வச்சிருவாங்க, பொண்டாட்டி தானே போய் வாதாடி ஜெயிப்பாங்க. இல்லைன்னா பொண்டாட்டியை கொண்டு போய் வச்சிருவாங்க, புருஷன்மார்கள் வாதாடி ஜெயிப்பாங்க. இந்த ஜீ தமிழ்ல நாடகம் எடுக்கிறதே இதாத்தான் இருக்கும். ஒரே கதை, ஒரே ஃபார்மெட்டு, சரிங்களா? கல்யாணம்னாலும் பிரச்சனை, கோர்ட்னாலும் பிரச்சனை, என்னன்னாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சரி, கல்யாணம் தான் பண்ணி வைக்கிறாங்களே, அது சந்தோஷமா வாழ வைக்கிற மாதிரியாவது எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. ஷோ சாமி, கேவலமா இருக்குது. வீரா சீரியல் ரொம்ப கேவலமா இருக்குது. சீக்கிரமா தயவு செய்து முடிச்சிருங்க.